காவேரி வந்து விஜயை செல்லில் பார்க்குறதுக்காக வராங்க. அங்கே காவேரிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. விஜயை பார்த்துட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறாங்க. காவேரி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கையை வைக்கிறாருன்னு அந்த செல்லோட அந்த நுழைவாயின் மேலே. அதே மாதிரி வந்து காவேரி கை வைக்கிறாங்க. 2 பேரோட கையும் அப்படியே வந்து கோக்குற மாதிரி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தலையை வந்து 2 பேருமே வந்து அப்படியே சாய்க்கிறாங்க. ஒருத்தவங்களா 2 பேருமே சேர்ந்து. அடுத்து வந்து எங்கள் காவேரி சொல்கிறாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கேன் காவேரி அப்படின்றாரு. நீ கவலைப்படாத காவேரி, நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவேன். நீ ரொம்ப வந்து இப்படி கவலைப்படக்கூடாது, பாப்பாவை யோசி காவேரி அப்படின்றாரு. சரிங்க, எனக்கு தெரியும், நான் உங்களை எப்படி வெளியே எடுத்துருவேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை இந்த நிலைமையில் பார்க்குறது என்னால் தாங்கிக்க முடியலங்க, எனக்கு அழுகையாக வருது அப்படின்றாங்க. காவேரி ப்ளீஸ் காவேரி, நீ தைரியமாக இருக்கணும் காவேரி. இந்த டைமில் நீ தைரியமாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு நிம்மதி காவேரி. என் மனசில் நிம்மதி இருக்கணும்னு நினைக்கிறியா? அப்போ நீ வந்து தைரியமாக இருப்பல்ல அப்படின்னோடனே தைரியமாக இருக்கங்க அப்படின்றாங்க. காவேரிக்கு அழகே அந்த தைரியம் தான். அதை நீ இழக்கவே கூடாது காவேரி. சரிங்க அப்படி சொல்லிட்டு அழறாங்க. உங்களை இந்த நிலைமை காக்கினேன், நான் யாரையுமே சும்மா விட மாட்டேங்க அப்படின்றாங்க. காவேரி ப்ளீஸ் காவேரி, இந்த டைமில் ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது, சொன்னால் புரிஞ்சுக்கிறேன். இல்லைங்க, என்னால் மன்னிக்க முடியாதுங்க. நீ சரி அதெல்லாம் போட்டோம், இங்கே பாரு, ரொம்ப டென்ஷன் ஆகாத. தாத்தா பாட்டி வந்தாங்களா அப்படின்னோன்னா, தாத்தா பாட்டி வந்தாங்கங்க, அவங்கள பார்க்கவே இல்லை, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க அவங்க நிலைமையை பார்க்குறதுக்கு. இந்த வயசான காலத்தில் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ல காவேரின்னு. இல்லைங்க, என்னால் தாங்க இவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு. என்னை எப்போ கல்யாணம் பண்ணிங்களோ அப்போலேருந்து பிரச்சனைங்க. எனக்கு என்ன பழி வாங்கணும் தானே இப்போ உங்களை வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அந்த பசுபதி நான் சும்மாவே விட மாட்டேங்க, அவனுக்கு இருக்குங்க. இதுக்கப்புறம் தான் அந்த காவேரி யாருன்னு அவன் பார்க்க போகிறான் அப்படின்றாங்க. காவேரி ப்ளீஸ் காவேரி, நான் வெளியே வந்துடுவேன் காவேரி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதுக்காக நீ பசுபதி பழி வாங்குறன்ற பேரில் நீ எதுவும் மாட்டிக்காத சிக்கல்ல. இப்போது பாப்பா ரொம்ப முக்கியம். ஏங்க, எனக்கு பாப்பாவோட நீங்கள் ரொம்ப முக்கியங்க அப்படின்றாங்க. ப்ளீஸ் காவேரி, சொன்னால் புரிஞ்சுக்கோ. சரிங்க சரிங்க, நான் எதுவுமே பண்ணல போதுமா அப்படின்றாங்க. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. நீ என்ன பண்ணு, முதல்ல போயிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடு. எதுவாக இருந்தாலும் வந்து வக்கீல் பார்த்துப்பாரு, நான் வக்கீல்கிட்ட பேசுகிறேன், எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் வருவார் இப்போ அப்படின்னோடனே. பெயில் எதாவது கிடச்சிதா அப்படின்னோடனே, இல்லைங்க, பெயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வக்கீல் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. சரி காவேரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்காத, முதல்ல நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. எப்படிங்க அப்படின்னோடனே உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் டைம் ஆகிடுச்சு கிளம்புங்க அப்படின்றாங்க. சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசு இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க. காவேரிக்கு மனசே இல்லை. விஜய் பார்த்து பார்த்து மனசு கஷ்டப்பட்டு காவேரி வெளியே வராங்க. வெளியே வந்த காவேரிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. டேய், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, என் புருஷனை உள்ளே தூக்கி வச்சேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. பசுபதி யோசிச்சு காவேரி எங்கள் காவேரி வெளியே வரதை பார்த்துட்டு அங்கேருந்து வராங்க. நிவினும் அதுக்கப்புறமா குமரனும், காவேரி நீ எப்படி இங்கே வந்த, நான் தான் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல அப்படின்னோடனே, இல்லை என்னால் இருக்க முடியல, விஜயை பார்க்காம ஒவ்வொரு நிமிஷம் எனக்கு கொடுமையாக இருந்து அதான் வந்தேன். விஜய் பார்க்க விட்டாங்களா உன்னை? விஜய் பார்த்துட்டு தான் வரேன், அவர் என்னை தைரியமாக இருக்க சொல்கிறாரு, நான் வந்துடுவேன்னு எனக்கு நம்பிக்கை கொடுக்குறாரு. அவருக்கு நான் நம்பிக்கை கொடுக்கறதுக்கு போனால் அவர் எனக்கு நம்பிக்கை கொடு. இங்கே பாரு காவேரி, இந்த மாதிரி நிலைமையிலே கவனமாக இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து குமரன் வந்து யோசிக்கிறாரு, என்ன சொல்கிறான் நிவினே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து சரி சரி காவேரி, நீ பத்திரமா வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு போகிறதுக்காக வெளியே வரல. அவர் என்னை வந்து என்ன தான் வந்து அமைதியாக இருக்க சொன்னார், என்னால் அமைதியாக இருக்க முடியாது. இந்த பசுபதியை நான் சும்மாவே விட மாட்டேன், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். அவன் வந்து இப்படி பண்ணி என் புருஷன் மேலே பழிய போட்டான், அவனை நான் விடவே மாட்டேன். நாங்கள் காவேரி ரொம்ப டென்ஷன் ஆகாத, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் எதுக்கு இருக்கோம். இல்லை மாமா, என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது. இங்கே பாருங்கள், எனக்கு தெரியாது, பசுபதியை பிடிச்சே ஆகணும். பசுபதியை பிடிச்சி எப்படியாவது வெள்ளாவோட மாமாவை பிடிச்சா இந்த பிரச்சனை உடனே தீந்துடும். வெள்ளாவோட மாமா நம்மளுக்கு கிடச்சா போதும், எல்லா பிரச்சனையும் தீந்துடும். ஒரு நிமிஷம் இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பனுக்கு கால் பண்ணுறாங்க. ஐயப்பன் நீங்கள் எங்கே இருந்தாலும் இங்கே வாங்க அப்படின்னு. சரிங்க மேடம் நான் வரேன் அப்படின்றாரு அவரும்.